நான் வந்து சினிமாவில் வந்து டைரக்டர் ஆகணும்னு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக வேலை பார்த்து அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்ம டைரக்டர் நேதாஜி அவர்களோட சேர்ந்து போய் விஜயகாந்த் சார் போய் பார்த்து கதை சொல்கிறதுக்காக போய் பார்த்தேன். அப்போது ரங்கபாஷ்யம் கிளினிக்கில் ஒரு மூட்டு ஏதோ ஒரு ஜாயிண்ட்டு பிரச்சனைன்னு சொல்லி அதை அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவரை டி நகரில். அங்கே போய் பார்த்து பேசினோம். அவருக்கு நேதாஜி நல்லா அறிமுகம் இருந்தது அவருக்கு. ஆனால் அவருடைய தீர்ப்பு என் கையில் ஒரு படத்துக்கு அவர் தான் கதை வசனம். அதனால் நல்லா பழக்கம் இருந்தது 2 பேர்த்துக்கும். போய் பார்த்துட்டு பேசிவிட்டு இவர் தான் ப்ரொடியூசர்னார். அவர் கதை கேட்கணுன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் இப்ராஹிம்கிட்ட பேசிடுங்க, அவன்கிட்ட கதை சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில். அப்புறம் ராவுத்தர் சாரை போய் பார்த்தோம், கதையெல்லாம் சொன்னோம். படம் ஆரம்பிச்சது. அது படத்தில் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து ஒரு 45 வருஷம் முன்னாடியே நான் 5 லட்ச ரூபா முதல் போட்டு 3.5 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு. உனக்கு நஷ்டமாயிடுச்சு. அது கூட ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் சேர்த்தா கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், என் கூட வந்து இருந்துக்க, நான் பார்த்துக்கிறேன் ஒன்றாங்க. அதுக்கு நான் எதுவுமே செய்யலை. ஆனால் அவரை தான் சொன்னார், நீ வந்து என் கூட நான் பார்த்துக்கிறேன் ஒன்றாங்க.